எனக்கு தீபாவளிக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே செய்ய தெரியாது. ஆனால் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெசிபி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ இந்த ஓமப்பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஓமத்தை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 300 கிராம் கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நம்ம ஊற வச்ச ஓமத்திலிருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி சூடாக்குன எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இப்படி கெட்டியாக தாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சர் போடுற அச்சு இருக்கும் இல்லைங்களா, அதில் மாவு சேர்த்துட்டு இப்படி புழிஞ்சு விட்டுக்கணும். சப்போஸ் இது புளியறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் புளியவே முடியலன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். நீங்கள் மாவு புழிஞ்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. 2 நிமிஷத்துலேயே இது வெந்துருங்க. அவ்வளோதாங்க, வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஓமப்பொடி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம்.